வணக்கம். இந்த வீடியோல புதிய வாக்காளர்கள் பற்றி கதைக்க போறேன். யார் இந்த புதிய வாக்காளர்கள்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முதல் முறையாக வாக்களிக்க செல்ற தலைமுறையினர் தான் புதிய வாக்காளர்கள். இலங்கையில ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுறதாக ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அதே மாதிரி கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர், அதாவது 10 லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக வாக்குச்சாவடியை நோக்கி வாக்களிக்க போனார்கள் என்றும் ஒரு தரவிருக்கு. எனவே இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் இந்த புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கு. இந்த புதிய வாக்காளர்கள் தீர்மானிக்கிறது தான் அரசியல் மாற்றமாக இங்கே நடந்து கொண்டிருக்கு. தெற்குல என்ன மாதிரியோ தெரியாது, வடக்குல அதுதான் நடந்து கொண்டிருக்கு. 2000ங்களுக்கு பிறகு பிறந்த இந்த புதிய வாக்காளர்களுக்கு கடந்த கால அரசியல் பற்றி பெரிய அளவில் அறிவில்லை. அவர்களுக்கு கடந்த காலம் பற்றி எதுவுமே தெரியாது, சொல்லியும் வளர்க்க இல்லை. அவர்கள் வரலாற்றில் அறிஞ்சு கொள்ளக்கூடிய வகையிலையும் இங்கே வரலாறு எழுதப்படையில, கற்பிக்கப்படையில்லை. எனவே இந்த 2000ங்களுக்கு பிறகு பிறந்த புதிய வாக்காளர்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல், எந்தவித துன்ப துயரங்களையும் அனுபவிக்காமல் ஒரு பிராய்லர் கோழி மாதிரியே வளர்க்கப்பட்டிருக்கணும். அப்படி இந்த சொல்லை பாவிக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. அதனால தான் இந்த புதிய வாக்காளர்களாகிய இந்த 2000ங்களுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் தொலைபேசியை தாய் தப்பன் பறிச்சு வச்சாலே தற்கொலை செய்கிற அளவுக்கு முடிவெடுக்கணும். அவ்வளவுக்கு வாழ்க்கை மீது இவர்களுக்கு பற்றில்லை. எந்த விடயங்களையும் ஆழமாக அறிவாக பார்க்குற அளவுக்கு அவர்கள் வளர்க்கப்படையில் அந்த சூழலும் இங்கே இருக்கே இல்லை. எனவே பொத்தி பொத்தி சொஃப்டாக வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகள் எங்களுடைய அரசியல் விடயங்களை தீர்மானிக்கிற சந்தர்ப்பங்களையும் தவறாக பயன்படுத்தி கொள்ளினோம். அதுக்கு நாங்கள் உரிய விதத்தில் அவர்களை வழிகாட்டாமை தான் பிரதான காரணமே. எனவே இந்த புதிய வாக்காளர்களால் உருவாகி இருக்கிற சிக்கல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். பொதுவாக வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழ் தேசியம் இப்போ தக்க வைக்கப்பட்டிருக்கிற ஊடகம் எதென்று சொன்னால் அது தேர்தல்கள் மற்றும் தேர்தல்களை நம்பி இருக்கிற கட்சிகள் மாத்திரம்தான். தமிழ் தேசியத்தை தேர்தல்களோட இந்த கட்சிகள் மட்டுப்படுத்தி கொண்டதன் விளைவுதான் இது. தமிழ் தேசியம் என்பது தன்னுடைய நிலைத்திருப்புக்கு தேர்தலை மட்டுமே நம்பி இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஆனால் தமிழ் தேசியம் என்பது இந்த தேர்தலோட மட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு வாழ்வியல் தத்துவம், இனத்தின் தத்துவம், இனத்தை வழிநடத்துகிற வரலாற்று வழிகாட்டி, ஒரு அரசியல் பண்பாடு. எப்படி எங்களுக்கு ஒரு உணவு பண்பாடு இருக்கோ, எப்படி எங்களுக்கு ஒரு உடை சம்பந்தப்பட்ட பண்பாடு இருக்கோ, எப்படி எங்களுடைய கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பண்பாடு இருக்கோ, எங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்பாடு இருக்கோ, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சுவாமி அறை சம்பந்தப்பட்ட பண்பாடு இருக்கோ, அதே மாதிரி தமிழ் தேசியமும் தமிழினத்தினுடைய அரசியல் பண்பாடு. இந்த பண்பாட்டை கட்சிகள் சரியாக நடைமுறைப்படுத்தல, அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இதுல எல்லா கட்சிகளையும் சொல்லல. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 2010க்கு பிறகு ஓரளவுக்கு இதுல சரியான நிலைப்பாட்டோடு இருக்கிறது. தமிழ் தேசியத்தை கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு குறிப்பிட்ட அளவு பங்கு இருக்கு. அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சிக்கு பல சர்ச்சைகள் இருக்கின்ற போதிலும் ஏதாவது ஒரு அடிப்படையில தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் கொண்டிருக்கு. இதை தவிர்த்து பார்த்தால் இங்கே யாருமே இல்லை. எல்லாருமே கட்சிக்காகவும் தங்களுடைய தேர்தல் இருப்புக்காகவும் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொள்ளினோம். இந்த புதிய தலைமுறையினருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல வரலாறும் சொல்லிக் கொடுக்கப்படையில, தமிழ் தேசியம் பற்றியும் சொல்லிக் கொடுக்கப்படையில. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்பது இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் தான். எனவே அந்த கட்சிகளுடைய செயற்பாடுகள் தான் தமிழ் தேசியத்தின் வடிவமாக, தமிழ் தேசியத்தின் செயற்பாட்டு ஊக்கமாக பார்க்கணும். எனவே அந்த கட்சிகள் செய்கிற எல்லா வில்லங்கங்களும் பிழைகளுமே தமிழ் தேசியத்தின் மீதான பழியாக விழுது. இந்த தலைமுறையினர் அந்த பழியை தமிழ் தேசியத்தின் மீது போட்டு விடுகினர். ஆகவே தமிழ் தேசியம் பிழையானது, ஊழல் மிக்கது, மக்களை ஏமாத்துறது, பரம்பரையாக சிலர் மட்டுமே ஆட்சி பீடம் ஏறிக்கொள்றதுக்காக தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொள்ளினோம் என்ற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் அவை முன்வைக்கணும். வரலாறு தொடர்பிலோ கடந்த கால அரசியல் தொடர்பிலோ எதுவுமே தெரியாத அந்த தலைமுறையினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்வது சரி. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு கண்டு கடந்து வந்த தலைமுறையினருக்கு இது ஒரு பிழையான விஷயமாகப்படுது. ஆனால் துன்பில் என்னன்னு சொன்னால், இப்ப இருக்கிற இந்த புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது, பழைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு போகுது.
பழைய வாக்காளர்கள் என்று நான் சொல்றது 2000க்கு முன்பு பிறந்த ஆக்கள். ஆக முந்தின ஆக்கள் தந்தை செல்வா காலத்திலிருந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் ஈடுபாடுடைய தலைமுறையினர் இறந்து கொண்டிருக்கணும். அவைன்ற எண்ணிக்கை மிக வேகமாக குறைஞ்சு கொண்டு போகுது. ஒவ்வொரு கிராமங்களையும் எடுத்து பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள் தான் தந்தை செல்வா காலத்திலிருந்து இந்த தமிழ் தேசிய அரசியல தெரிஞ்ச ஆக்கள் இருக்கணும். அதுக்கு பிறகு 70, 80களில் வந்த ஆக்கள். அவர்கள் ஒன்றில் இந்த அரசியல்ல நடந்த பல்வேறு விதமான வேண்டத்தகாத செயற்பாடுகளால் விரக்தியுற்றி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் அரசியலே வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து போய் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருக்கிறார்கள். இன்னொரு தலைமுறையினரோ நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இங்கே பொருளாதார ரீதியில் முன்னேற இயலாது என்று சொல்லி நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் இருக்கணும். ஆனால் அவர்கள் மத்தியில தமிழ் தேசிய சிந்தனை என்பது நாட்டை விட்டு வெளியேறக்க என்ன மனநிலையில இருந்துச்சுனமோ அதே மனநிலையில தான் இன்றைக்கும் இருக்கணும். அந்த தலைமுறையினர் இங்கு தேர்தல் அரசியல்ல தாக்கம் செலுத்த முடியாது. தேர்தல் அரசியலை மையப்படுத்தின தமிழ் தேசிய அரசியலினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களால எந்த பங்களிப்பையும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களால ஒரு அறிவார்ந்த தளத்துல இப்ப இருக்கிற சமூக வலைதளங்கள் மாதிரியான ஊடகங்கள் வழியே ஒரு அறிவார்ந்த தளத்துல ஏதாவது பங்களிப்பு செய்ய முடியும் அல்லது நிதி சார்ந்த உதவிகளை செய்ய முடியும். அதை தாண்டி நேரடியாக தமிழ் தேசிய அரசியலில் இந்த தாக்கமும் செய்ய முடியாது. இப்படி பழைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சு கொண்டு வர புதிய வாக்காளருடைய எண்ணிக்கையோ அதிகரித்து கொண்டிருக்கு. நான் இந்த வீடியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி புள்ளி விவர ரீதியாக புதிய வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆனால் அந்த புதிய வாக்காளர்களுக்கு நான் சொன்னது போலவே தமிழ் தேசியம் குறித்த எந்த புரிதலும் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் ஒரு வேண்டத்தகாத ஒரு அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படித்தான் அவர்கள் பார்க்கணும். இந்த அதிகரித்து வரும் புதிய வாக்காளர்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுருவேன். இந்த புதிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடிய விடயங்கள் அவர்களுக்கு ஈர்ப்பு தருவதாக இருக்கு. உதாரணமாக வர்ணமயமான சின்ன சின்ன வசனங்கள், சுலோகங்கள், கவர்ச்சிகரமான சுலோகங்கள் அவர்களை இலகுவாக சென்றடையுது, அவர்களை பிடிச்சு வச்சிருக்கு. எனவே அவர்களுக்கு நாட்டில் ஊழல் தான் பெரிய பிரச்சனை என்ற விடயம் இலகுவாக போய் சேருது. என்ற அவைக்கு இந்த தமிழ் தேசியம் பற்றியோ அல்லது தமிழர்களுடைய வரலாறு பற்றியோ எதுவுமே தெரியாது. இந்த நாடு அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அரசியல்வாதிகள் ஊழல் செய்திருந்தோம், நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டோம். எனவே அதுதான் இங்கே பிரதான பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா இருந்தால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்ற முடிவுக்கு அவை இலகுவாக வருகின்றன. என்று அவைக்கு தெரிஞ்சது இதுதானே. இந்த முடிவுக்கு வர்றபடியால் இந்த விடயங்களை பேசுகிற கட்சிகளுடைய அரசியல் இந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இலகுவாக சென்றடையுது. எனவே அந்த புதிய வாக்காளர்களுடைய தெரிவாகவும் இந்த விடயங்களை பேசுகிற கட்சிகள் மாறிவிடுது. இதன் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தி முன்வச்ச கோஷங்கள் இந்த புதிய வாக்காளர்களை இலகுவாக சென்றடையுது. அதை அப்படியே பற்றி பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. உண்மையிலேயே இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஊழல் ஒரு புற்றுநோய். அது அவ்வளவு இலகுவாக குணப்படுத்திவிட முடியாது. இந்த புற்றுநோயை தாங்கி வச்சிருக்கிறது எதுன்னு சொன்னால் பௌத்த மேலாண்மைவாத ஒற்றையாட்சி தான். பௌத்த மேலாண்மைவாதம் இந்த நாட்டினுடைய அரசியலை கையில வச்சிருக்கிற ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தின் அச்சாணியே பௌத்த மேலாண்மைவாதம் தான். அந்த பௌத்த மேலாண்மைவாதத்தை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறது ஒற்றையாட்சி. ஒற்றையாட்சியை அப்படியே பிடிச்சு கவர் பண்ணி வச்சிருக்கிறது ஊழல், படுகொலைகள், துஷ்பிரயோகங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், சித்திரவதைகள். இப்ப கூட பட்லந்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க எத்தனையோ புதகுலிகள், படுகொலைகள், இனப்படுகொலை, இனவழிப்பு எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே ஒற்றையாட்சியை பிடிச்சு வச்சிருக்கிற தத்துவங்கள் தான், அப்படியே சொல்லிக்கொள்ளலாம். அது இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு இப்ப ஊழல் தான் எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சிருக்கு என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு, விளம்பரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பப்ப சிங்கள தரப்பிலிருந்தே அதுக்கு அடி விழுது. பட்லந்து எல்லாம் அதுக்கான அடிதான். ஆனா அந்த விடயம் கூட மறைக்கப்பட்டு இங்க ஊழல் தான் பிரச்சனை என்ற மாதிரியான ஒரு மாயத்தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய வாக்காளர்களுக்கு அது இலகுவாக எடுபடக்கூடியதாகவும் இருக்கு. எனவே இந்த மாயத்தோற்றத்தின் பின்னால எல்லாரும் போய்கொண்டிருக்கிறோம். இந்த மாயத்தோற்றம் உண்மையானதல்ல. உண்மையான பிரச்சனை இந்த நாட்டினுடைய ஒற்றையாட்சியும் பௌத்த மேலாண்மைவாதம் தான். அங்க மாற்றம் நிகழாத வரைக்கும் வேற எந்த பகுதியிலையும் மாற்றம் நிகழ போறதில்லை, ஊழல் ஒழிய போறதும் இல்லை. ஊழலை செய்துவிட்டு எல்லாருமே தங்களை தூய பௌத்தர்களாகவும் பௌத்த மேலாண்மைவாத ஆட்சியாளர்களாகவும் பிரகடனம் செய்து கொள்ளுகிறோம். இதுக்கு பல பேர உதாரணங்களாக சொல்லலாம். நாட்டின் முதலாவது பிரதமராக சொல்லப்பட்ட டட்லி சேனநாயக்கா தொடக்கம் இறுதியாக ஜனாதிபதியாக இருந்து பதவி விலகி போன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வரைக்கும்
இந்த விடயத்தை தான் ஒரு ஆடையாக உடுத்தி இருந்துச்சுன்னா, அதுக்காக இப்ப இருக்கிறவரை இல்லை என்று சொல்லல, இந்த 5 வருஷம் முடிவில் தான் அது வடிவாக எல்லாருக்கும் தெரிய வரும். இப்ப வரலாறு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான் இவருடைய உண்மை முகம் தெரியும். இந்த புதிய வாக்காளர்களுக்கு அறவே தெரிய வாய்ப்பில்லை. குறிப்பாக 2000 ஆண்டிலிருந்து 2010 வரைக்குமான பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்திகளை பார்த்தாலே இப்ப இருக்கிற ஜனாதிபதி அவர்களுடைய உண்மை முகம் தெரிஞ்சிடும். ஆனால் நம்ப மாட்டினோம். எனவே இந்த புதிய வாக்காளர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு, குறிப்பாக தேர்தல் அரசியலை நம்பி இருக்கிற தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரிய ஆபத்தானவர்களாக மாறி வருகின்றனர். அவர்கள் மத்தியில தமிழ் தேசிய அரசியல் குறித்த சரியான ஒரு சிந்தனை முன்னெடுக்கப்படாட்டி, சிந்தனை பரப்பப்படாட்டி இந்த ஆபத்து மேலும் பல மடங்கு அதிகரிக்கும். ஏனென்றா ஒவ்வொரு வருஷமும் புதிய வாக்காளர்கள் சேரத்தான் போயினும், பழைய வாக்காளர்கள் வாக்களிப்பிலிருந்து விலகத்தான் போயினும். எனவே ஒரு கட்டத்தில் இந்த பழைய வாக்காளர்கள் எல்லாமே இல்லாமல் போக முழுக்க முழுக்க புதிய வாக்காளர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஒழுங்கு தான் இங்கே உருவாகும். அந்த நேரம் தமிழ் தேசிய அரசியல் ஒழுங்கு கூட இருக்காது. அது முழுக்க முழுக்க தெற்கை மையப்படுத்தின ஒரு அரசியலின் கீழே இந்த புதிய வாக்காளர்கள் எல்லாருமே போயிருவினும். அதாவது தமிழ் புதிய வாக்காளர்கள் எல்லாருமே போயிருவினும். எனவே அதோட இந்த தேர்தல் அரசியலை நம்பி வளர்த்த தமிழ் தேசியமும் அழிஞ்சு போகும். மாமனிதர் சிவராம் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு வீரகேசரி பத்திரிகையில் எழுதின கட்டுரை ஒன்றில் சொல்லியிருப்பார், தமிழ் தேசியத்தின் கூர் மங்கி வருகிறது என்று. அவர் என்னத்தை நினைச்சு அப்படி சொன்னாரோ தெரியாது. ஆனால் நடைமுறையில இந்த தேர்தல் அரசியலை மட்டும் நம்பி இருக்கிற தமிழ் தேசியம் இப்படித்தான் புதிய வாக்காளர்களால முற்றாக அழிக்கப்பட போகுது, கைவிட போயினும். இந்த ஆபத்தும் இன்றைக்கு தமிழ் தேசியம் எதிர்கொண்டிருக்கிற ஒன்றுதான். இதுதான் மிக முக்கியமான ஆபத்து என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலை மட்டும்தான் நம்பி இருக்கு, வேற எந்த தளங்களும் இல்லை. தமிழ் தேசியத்தை போதிக்கிற கல்விக்கூடங்கள் இல்லை, தமிழ் தேசிய வரலாற்றை கற்பிக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் இல்லை, வரலாற்று புத்தகங்கள் இல்லை. அதே மாதிரி எங்களுடைய வரலாற்றை அப்படியே அச்சொட்டாக வெளிப்படுத்துகிற ஓர் ஆவண காப்பகம் கூட இல்லை. எனவே தமிழ் தேசியத்தையும் அது கடந்து வந்த பாதையையும் போதிக்க மாதிரி எந்த விடயங்களுமே இங்கே இல்லை. கட்சிகள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அப்பப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்கிற நினைவேந்தல் நிகழ்வுகள் ஊடகங்கள்ல செய்திகளாக வரும்போது சில விடயங்களை இந்த புதிய தலைமுறையினர் அறிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது எத்தனை பேரை சென்றடையுது? மிக சொற்பளவிலான ஆக்களுக்கு தான் அது போய் சேருது. மிச்சாக்கள் எல்லோருமே தெற்கில் இருக்கிற ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் சொல்றதுதான் செய்தி என்ற மாதிரி இங்கே வாழத் தொடங்கி இருக்கிறோம். அவர்களால தமிழ் தேசியம் சார்ந்த இந்த விடயங்களையுமே எடுத்துக்கொள்ள முடியாது, அதை சந்ததி கடத்தவும் முடியாது. இந்த 2000களுக்கு முதல் பிறந்த தலைமுறையினர் அழிஞ்சு போக தமிழ் தேசியம் முற்றாக அழிஞ்சு போகும். இப்ப இருக்கிற நிலைமை இப்படியே நீடித்தான். எனவே இதுல மாற்றம் பெற வேணும். அப்படி மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் குறைந்தபட்சம் தமிழ் தேசியத்தை கட்சி அரசியலுக்கு வெளியில கொண்டு போக வேணும். வெறுமனே வாக்குக்காக மட்டும் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொள்ற அந்த முறைமையை கைவிட வேணும். வாக்குக்காகவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் தமிழ் தேசியம் தொடர்ந்து நிலைத்திருக்கிறதுக்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க வேணும். மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள், விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நாடகங்கள், கலை சார்ந்த முயற்சிகள், ஆவண காப்பகங்கள் என்று சொல்லி பல வேலைகள் இங்கே செய்ய வேண்டி இருக்கு. இப்படி எதுவுமே செய்யாமல் நாங்கள் தேர்தலுக்கு மட்டுமே தமிழ் தேசியத்தை பயன்படுத்தினோமே என்று சொன்னால் புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க, அரசியல் பிறப்ப புதிய வாக்காளர்கள் முழுவதுமாக கைப்பற்ற தமிழ் தேசியம் முற்றாக நீக்கம் செய்யப்பட்டு விடும். அதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஆபத்தை நாங்கள் விலகிக் கொள்வோம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சில செய்திகளை படிக்கும்போது இதை சொல்லணும் போல இருந்தது. அதுதான் இந்த வீடியோவை நான் செய்தேன். இந்த விடயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை நண்பர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்பதை தெரியப்படுத்துங்க. உண்மையிலேயே தமிழ் தேசியம் மிக மோசமான ஆபத்தை இப்போ எதிர்கொண்டிருக்கு. பல்வேறு விதமான ஆபத்துக்கள் தமிழ் தேசியத்துக்கு நேர்ந்திருக்கு. அதில் மிக முக்கியமானதான் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இனி வரப்போகும் வீடியோக்கள்லையும் தொடர்ந்து இல்லை, அப்பப்போ இப்போ தமிழ் தேசியம் என்ன மாதிரியான ஆபத்துக்களை எதிர்கொண்டிருக்கு, எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் எப்படி மாறும் என்பது பற்றியும் சின்ன சின்ன விஷயங்களா கதைச்சிட்டு போகலாம் என்று இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவை. நன்றி.